ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நாம் பஜ்ஜி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதற்கு வந்து நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாழைக்காய் வந்து தோல் சீவி எடுத்துடணும். வாழைக்காய் தோல் சீவினதுக்கப்புறம் காய் சீவிரத்தை வச்சு நம்ம வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மெலிசாக சீவி எடுத்துக்கணும். நான் கடலை மாவு வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம கடலை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்ததுனால 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். 2 கடலை மாவையும் ஒரு பவுலில் மாற்றியாச்சு. அடுத்தது அரிசி மாவையும் அதே மாதிரி சேர்த்துடலாம். இப்போ இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அது சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம ஃபுட் கலர் எதுனா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கறதுனால ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. பெருங்காயத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சோடா உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மாவில் வந்து நம்ம போட்டது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. முதல்ல தண்ணி போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மாவு கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக திட்டம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கரைச்சி எடுங்க. இங்கே பாருங்கள், மாவு கரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு தான் கரைக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் மாவு கரைக்கிறது. இப்போ நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் எதுவுமே ஃபுட் கலர் யூஸ் பண்ணல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த டைமுக்கு சேர்த்துட்டு அதையும் திரும்பவும் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு வந்து பேனில் ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து வாழைக்காய் சீவி வச்ச வாழைக்காய் வந்து பஜ்ஜி மாவில் இதேமாதிரி வாழைக்காய் 2 பக்கமும் தடவிட்டு ஆயிலில் சேர்த்துருங்க. இப்போ வாழைக்காய் பஜ்ஜியில் வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் கலர் மாறின பிறகு இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது போதும். இப்போ பஜ்ஜியை வெளியே எடுத்துருங்க. இப்போ வாழைக்காய் வச்சு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இதே போல் உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடலாம். உருளைக்கிழங்கு அதே போல் தான் தோல் சீவிட்டு மெலிசாக சீவி வச்சுருக்கேன். இதுக்கும் அதே மாவு தான். இதே பஜ்ஜி மாவில் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடலாம். இதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு பக்கமும் அதே போல் திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வெங்காய பஜ்ஜி போடலாம். வெங்காய பஜ்ஜிக்கும் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுவும் மாவில் துவைச்சிட்டு நம்ம ஆயிலில் போட வேண்டியது தான். எல்லா பஜ்ஜிக்குமே வந்து நம்ம செஞ்சுருக்க மாவு ஒன்று தான். நம்ம விதவிதமாக போட்டு செய்கிறத வச்சு தான் வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, ப்ரெட்டு பஜ்ஜின்னு பேர் வைக்கிறோம். இப்போ வெங்காயம் பஜ்ஜி 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ப்ரெட்டு பஜ்ஜி பண்ணலாம். ப்ரெட்டு பஜ்ஜிக்கு வந்து ஒரு ப்ரெட்டை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போது பஜ்ஜி மாவில் துவைச்சி நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம். இப்போ ப்ரெட்டு பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 4 வகையான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, ப்ரெட்டு பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.